கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டான். அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பு தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாளுடனே, அதுவும் நிறை மாத கர்ப்பிணியான மரியாளை கூட்டிக் கொண்டு தன் சொந்த ஊரான பெத்லகேமுக்கு போனான் என்று பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே நாமாக இருந்தால் நிறை மாத கர்ப்பிணி பெண்ணை கூட்டி செல்லவே மாட்டோம். அவளுக்கு துணைக்கு ஒரு ஆள் வேண்டும் என்று சொல்லி யோசேப்பும் போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அரசாங்க கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணமுடையவனாய் யோசேப்பு மரியாளுடனே சென்றான் என்று நாம் பார்க்கின்றோம். மரியாள் தனக்கு நியமிக்கப்பட்ட பெண்தான். அவளை விட்டு தான் மட்டும் சென்றிருக்கலாம். கூட்டத்தினுள் செல்லும்போது எல்லாரும் ஏளனமாக அவமானமாக பேசுவார்களே என்றெல்லாம் நினைக்காமல் ஆண்டவர் மரியாளை சேர்த்து கொள்ள சொன்னார். நான் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிவேன் என்று மனப்பூர்வமாக கூட்டி சென்றான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னும் யோசேப்பு விசேஷித்து செய்தது என்னவென்றால், மரியாள் நிறை மாத கர்ப்பிணி. அவளுக்கு துணையாக ஒரு வயதான தாயை மருத்துவச்சியை பாதுகாப்பிற்காக வைத்துவிட்டு அவன் மட்டும் குடிமதிப்பு எழுத சென்றிருக்கலாம். ஆனால் யோசேப்பு ஆண்டவர் தனக்கு தந்த துணையை மனைவியை அதிகமாய் நேசித்தபடியினாலே குடும்பமாய் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு காரணம் என்ன என்று பார்த்தால், மரியாளையும் கூட்டி சென்றால்தான் அரசுக்கு சரியான மக்கள் தொகை கணக்கு கொடுக்க முடியும் என்று அரசுக்கு அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அரசு கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்றும் ஆண்டவரின் வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிவேன் என்றும் யோசேப்பின் மூலம் நான் கற்றுக்கொள்கிறோம். அரசுக்கும் ஆண்டவர் கட்டளைக்கும் நாம் கீழ்ப்படுகிற போது யோசேப்பையும் மரியாளையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும். உமக்கும் அரசாங்கத்துக்கும் கீழ்ப்படிய நீர் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.